நடிகை த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்களா சார்? ஆர்எஸ்எஸ் ஹெல்ப் பண்ணும், பிஜேபி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு த்ரிஷாவுக்கு இருக்கா மாதிரி தெரியுது. பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே, அதனால் மறுபடியும் எதுக்கு செலவு பண்ணுறது, அவங்க கூடவே வாழ்ந்துட்டு போட்டோம் தான் பொண்ணுன்னு விட்டுட்டாரா? பாஜகவோட டீம் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? முட்டாள்தனமான கேலி கூத்தெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காது. வரக்கூடிய 5 ஆண்டு காலங்கள் தமிழக வெற்றி கழகம் நிலைக்குமா சார்? தொடர்ந்து அவங்க ஆட்சி பண்ணுவாங்களா சார்? நிச்சயமாக நிலைக்காது. அடுத்து பிஜேபியுடைய எல்லா திட்டங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக இவர் நிறைவேற்றப் போகிறார் விஜய். தமிழ்நாடும் ஆந்திராவும் மட்டும்தான் இந்த அளவுக்கு சினிமா மோகத்தில் சிக்கி சீரழிந்து போன மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்தியாவிலேயே. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். டைரக்டர் ஷங்கர் அவருடைய மகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சார். ஒரு கிரிக்கெட் வீரரை திருமணம் செஞ்சு வச்சார். அவர் எப்படியோ மிஸ் பண்ணிட்டார். அந்த மாப்பிள்ளையை பற்றி தீர விசாரிக்க தவறிட்டார். திருமணத்துக்கு பிறகு தான் தெரிய வருது, அந்த மணமகன் நல்லவன் கிடையாது. அவன் மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிறகு தான் அவருக்கு தெரிய வருது. நம்ம இவ்வளோ ஊரெல்லாம் கூட்டி இவ்வளவு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே, அதனால் மறுபடியும் எதுக்கு செலவு பண்ணுறது, அவங்க கூடவே வாழ்ந்துட்டு போட்டோம் தான் பொண்ணுன்னு விட்டுட்டாரா? இல்லையே. அந்த விஷயம் தெரிய மணமகனுடைய ட்ராக் ரெக்கார்ட் தெரிஞ்ச உடனே தன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு டிவோர்ஸ் கேஸ் போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டார். ஸோ இப்படி செயல்படுவது தான் ஒரு தகப்பனுக்கு உரிய லட்சணம். ஆமாம். அதுபோல் மக்களுக்கு செலவு அப்படின்றத காரணம் சொல்லிக்கிட்டு இங்கே கொஞ்சம் பேரை கடன் வாங்குறது, அங்கே கொஞ்சம் பேர் கடன் வாங்கிக்கிட்டு ஆயாராம் காயாராம் அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அரசியல் பண்ணிக்கிட்டு ஆட்சி நடத்துகிறத விடவோ, அந்த மக்களுக்கு அந்த செலவு நல்லாட்சி வேணுங்கிறதுக்காக அந்த மக்களுக்கு இன்னொரு தேர்தல் வந்தாக்கா அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஸோ அப்படி செஞ்சுருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தால் அவருடைய இமேஜ் கூடியிருக்கும். ஓகே சார். இன்னொரு கேள்வி என்னென்னா, பாஜகவோட டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பாஜகவோட கைப்பாவையாக தான் விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நான் நேற்று தான் ஒரு பாடல் பார்த்தேன் யூடியூப்பில். விஜய்ருடைய 2 கையும் தூக்கி இருக்கிறாரு. அந்த 2 கையிலையும் அந்த பொம்மலாட்ட கயிறுகளை பிணைச்சி அமித்ஷா ஆட்டி வச்சிட்டு இருக்கிறாரு. திருமாவளவன், ராகுல் காந்தி, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு படம் போட்டு இவிஎம்மை வச்சு உன்னை ஜெயிக்க வச்சது நான் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் விஜய்க்கு பின்னால் பிஜேபி இருக்கிறத தெள்ள தெளிவாக விளக்குகிற பாடல் அது. ஸோ அதுதான் உண்மை. பிஜேபியினுடைய மாறு வேடம்தான் தாவேகா. ஓகே சார். ஃபைனல் கொஸ்டின் சார். வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்க குழந்தைகளிடம் பிடிச்சி ஓட்டு போட்டாங்க. அதை நான் ரீல்ஸ் வீடியோலையும் நிறைய பார்த்துருந்தேன். ஸோ குழந்தைகள் மூலமாக தான் விஜய் ஜெயிச்சார் அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியல் புரசலாக பேசப்படுது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதாவது விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இந்த 1.25 கோடி வாக்குகளில் சுமார் 1 கோடி வாக்குகள் இந்த மாதிரி முறைகேடாக பெறப்பட்ட வாக்குகள் தான். குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி தான் அவர் பெரும்பான்மை வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இதை என்கிட்டயே சொன்ன பல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு பிஃபோர் த எலெக்ஷன் நான் கேட்டேன். அவர் சொன்னார், அவருடைய பையனுக்கு 11 வயசு. என் பையன் விசிலுக்கு போட சொல்லி
என்கிட்டயும் என் ஒய்ஃபுக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறான். ம் ஆனால் எனக்கு வந்து திமுகவில் வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்க ம் இந்த தொகுதியிலேயே கூட. ம். ஸோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எனக்கு நாளை பின்ன ஒரு உதவி கேட்டால் அவங்கக்கிட்ட கிடைக்கும். ம் அதனால் நான் வந்து திமுகவுக்கு போட்டேன். ஆனால் அவன்கிட்ட வந்து விசிலுக்கு போடுறதாக நான் பொய் சொல்லிட்டேன். ம் என் ஒய்ஃப் வந்து பையனுடைய நிர்பந்தத்துக்காக விசிலுக்கு தான் போட்டதாக போட போகிறேன்னு சொன்னாங்க ம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது போல் பல வீடுகளில் நடந்துருக்குது. ம் தாத்தா பாட்டிலாம் கூட தன் பேரன் பேத்தி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்ட ம் ஒரு முட்டாள்தனமான கேலி கூத்தெல்லாம் நடந்திருக்கு. ம் இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காதுன்னு நான் சொல்லுவேன். ம் இதை எதிர்த்து யாராவது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடணும். ம் இனிமேலாவது எந்த தேர்தலிலும் யாரும் குழந்தைகளை மேனிப்புலேட் செய்யக்கூடாது ம் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, ஆமாம். அதுக்கு முன்னால் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை போடணும். ம் இன்னொன்றையும் நான் வந்து இங்கே இந்த சேனல் மூலமாக வேண்டுகோளாக வைக்கிறேன். ம் இவிஎம் மேனிப்புலேஷன் நடக்கலை ம் அப்படிங்கிறத என் போன்ற குடிமக்கள் நம்புவதற்காக ம் தேர்தல் கமிஷன் ஒரு காரியம் பண்ணணும். என்னது சார் அது? இப்போது 234 தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு, முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் என்று நான் சொல்வது ஜனநாயக சக்திகள் ஓ ம் ஒரு குறைஞ்சபட்சம் 4 தொகுதிகளை மட்டும் ம் எங்களுக்கு சாம்பிள் காமிங்க. ம் அதில் முக்கியமான தொகுதி நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதி. தோற்று போனதாக அறிவிக்கப்பட்ட, அவர் தோற்று போனார் நான் நம்ப மாட்டேன், ம் தோற்று போனதாக அறிவிக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி உள்பட ஒரு 4 தொகுதிகளை சாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ம் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்ட உடனே பக்கத்தில் வந்து விவிபேட் ஸ்லிப் வந்தது இல்லையா, ஆமாம். அந்த பாக்ஸ்குள்ளே விழுந்தது. ம். அந்த விவிபேட் ஸ்லிப்புகளை குறைஞ்சபட்சம் 45 நாட்களுக்கு பத்திரப்படுத்தி வைக்கணும், தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த 4 தொகுதிகள், குளத்தூர் உள்பட 4 தொகுதிகளில் மட்டும் ம் எல்லா கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையிலும் ம் குறிப்பிட்ட சில ஊடகவியலாளர்கள் முன்னிலையிலும் ம் ரீகவுண்டிங் பண்ணட்டும். அதாவது அங்கே வந்து திமுக இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு, அதிமுக இவ்வளோ வாங்கியிருக்கு, விசில் தாவேக்கா இவ்வளோ வாங்கியிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா, ம் அந்த இடத்துல இந்த விவிபேட் ஸ்லிப்பை எல்லா இடத்துலையும் எடுத்து எண்ணி பாக்ஸ்குள்ளே டிஎம்கே பாக்ஸு, ஓ ஏடிஎம்கே பாக்ஸு, டிவிகே பாக்ஸு அதுக்குள்ளே போட்டுட்டு ம் அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை பிரித்து எண்ணி இவங்க அறிவித்த முடிவுக்கும் இந்த விவிபேட் ஸ்லிப்பில் இருக்கிற முடிவுக்கும் டேலி ஆகுதா, ஓ இரண்டும் ஒத்து போகுதா என்பதை எல்லார் முன்னிலையிலையும் தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும். ஓ ம் நான் என்ன சொல்கிறேன், அப்படி இவங்க அந்த விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி பார்த்தாக்கா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ம் இவங்க அறிவித்த முடிவுக்கும் அதில் இருக்கிற கவுண்டிங்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அது எந்த அளவுக்கு வித்தியாசம்னா, வெற்றி பெற்ற வேட்பாளரையே மாற்றி சொல்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் என்று நான் சந்தேகிக்கிறேன். ஓகே சார். இந்த 5 ஆண்டு காலங்கள் வந்து வரக்கூடிய 5 ஆண்டு காலங்கள் தமிழக வெற்றி கழகம் நிலைக்குமா சார்? தொடர்ந்து அவங்க ஆட்சி பண்ணுவாங்களா சார்? நிச்சயமாக நிலைக்காது. ம் நான் வந்து கடந்த 11ஆம் தேதி என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் எழுதியிருந்தேன். ம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை இவர் விஜய் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ம் நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன், இது வந்து ஒரு நல்ல அரசியல் மரபு ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் நேரில் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்தது நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கெஸ் பண்ணி நான் அதில் எழுதியிருந்தேன், கணிப்பாக எழுதியிருந்தேன். என்னது? நாளைய மறுநாள் 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடக்க இருக்கும் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக அதில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்து விஜய்க்கு மறைமுக ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பாக நான் முந்தானத்து 11ஆம் தேதி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். இன்றைக்கு அது பலித்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திமுக இன்றைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு என்கிட்ட என்ன கேட்டீங்க? இப்போ 5 ஆண்டு காலங்கள் வந்து நிலைப்பாங்களா விஜய் அவர்கள், நிலைப்பாரா? இது வந்து இந்த முதல் வாக்கெடுப்பின் போது திமுக இவருக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு. ஆனால்
இன்னைக்கு திமுக அங்கே ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இவங்க அதிமுக எம்எல்ஏக்களை வாங்கியதன் மூலம், அந்த வாங்கியதுங்கிற வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன், வாங்கியதன் மூலம் இவங்க பெரும்பான்மை நிரூபிச்சிருக்க முடியும். பட் வந்து இது வந்து ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. இன்றைக்கி நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த ஆட்சி டிவிகே ஆட்சி குறைந்தபட்சம் 6 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை மட்டுமே நீடிக்கும். இது வந்து ஜோசியர்களும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அது வேறு. நான் வந்து இதை ஜோசியமாக சொல்லலை, ஒரு அரசியல் பார்வையாளனாக, அரசியல் விமர்சகனாக என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஓகே சார். ஏன்னா அடுத்து பிஜேபியுடைய எல்லா திட்டங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக இவர் வந்து நிறைவேற்றப் போகிறார் விஜய். அப்படி நிறைவேற்ற உதாரணத்துக்கு PM ஸ்ரீ மும்மொழி திட்டம், மும்மொழி கொள்கை, இதை வந்து இவர் ஓகே பண்ணி கையெழுத்து போட்டதுக்கு பிறகு விசிக கம்யூனிஸ்டுகள் போன்றவங்க வந்து தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்காக தான் இவர் முன்கூட்டியே அதிமுக எம்எல்ஏக்களை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாரு ஆதரவை. ஸோ அதன் மூலமாக ஓரளவுக்கு நடந்துகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த இந்த பிரிஞ்சு வந்திருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை முழுக்க முழுக்க பணம், பதவி மட்டும்தான். ஸோ அவங்க வந்து பிஜேபியுடைய எல்லா திட்டங்களும் செயல்படுத்தினாலும் அவங்கள வந்து எந்த கேள்வியும் கேட்க போகிறது இல்லை. ஆனாலும் நிலைமைகள் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதிமுகவிலிருந்தே மறுபடியும் பிரிந்து சென்றவர்கள் திரும்பவும் வந்து பேக் டு த பெவிலியனாக தாய் கழகத்திற்கே போய் சேரலாம், அல்லது அங்கே அதிலிருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போய் திமுகவில் சேரலாம். அரசியலில் எது வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் மாறலாம். அதனால் இன்னைக்கு இவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த 144 ஆதரவு எம்எல்ஏக்கள், இந்த 144 6 மாதங்கள் கழித்தும் அப்படியே நீடிக்கும்னு சொல்ல முடியாது. அது யார் மூலமாக வேணால் எப்படி வேணால் மாற்றம் பெறலாம். இது எதுவுமே மாறாமல் இந்த ஆதரவு அவருக்கு கான்ஸ்டண்ட்டாக நீடித்து கொண்டே இருந்தாலும் கூட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டிவிகே ஆட்சி தமிழ்நாட்டில் தொடராது. ஏன்னா ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை பாஜக வைத்து கொண்டிருக்கிறது. அதன்படி 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அப்போது எங்கெல்லாம் வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதோ அந்த எல்லா மாநில ஆட்சிகளையும் பாஜக கலைத்து விடும். கலைத்து விட்டு தான் வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நாடு முழுக்க நடத்த திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ 2029க்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி தாவேக ஆட்சி குறைந்தபட்சம் 6 மாதத்திலிருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை மட்டுமே நீடிக்கும். சார், ஃபைனலாக நடிகை த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்களா சார்? திருச்சி கிழக்கில் வந்து ஒருவேளை எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் இளம் தலைவின் வேற டிவிக்கு தொண்டர்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த அவலமும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இது வந்து ஒரு பேராவலம், தமிழர்களுக்கு அவமானம். ஏன்னா த்ரிஷா என்ன அரசியல் சேவை பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து இளம் தலைவின்னு சொல்கிறதுக்கு. இப்போது ஜெயலலிதாவை தன்னுடைய ரோல் மாடலாக இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜெயலலிதாவுடைய ஹைட்டு வேறு, த்ரிஷாவுடைய ஹைட்டு வேறு. ஜெயலலிதா வந்து நீண்ட காலமாக எம்ஜிஆருக்கு உதவியாக அரசியலில் பயணித்தவர், எம்ஜிஆர் உடன் இருந்து அரசியலில் பயின்றவர். ஆமாம், அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டாங்க, அங்கே சிறப்பாக செயல்பட்டாங்க. சத்துணவு திட்ட அமைப்பாளராக பொறுப்பு கொடுத்திருந்தார், அதையும் சிறப்பாக செஞ்சாங்க. அப்படி படிப்படியாக இருந்து அரசியலை கற்றுக்கொண்டு தான் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆமாம், எடுத்த அடுப்புலேயே அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுட்டு உடனே வந்து டெப்டி சிஎம்லாம் ஆகிடலை. ஸோ தனக்கு சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்குது, உண்மையாகவே இருக்குது, நான் வந்து சும்மா சொல்லுதேன் அப்படின்னு த்ரிஷா சொன்ன பழைய பேட்டி அது. அது எல்லாரும் பார்த்துருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே த்ரிஷாவுக்கு அப்படியான ஒரு விருப்பம் இருந்தால் அவங்க இவ்வளவு காலம் அரசியலில் இறங்கி சேவை பண்ணியிருக்கணும்.
இல்லை அரசியலில் இறங்கி சேவை பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு சமூக நல இயக்கமாகவாவது இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு விஜயுடைய எக்ஸ் மேனேஜர் பிடி செல்வகுமார் நீண்ட காலமாக கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு அந்த இயக்கத்தின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து இந்த +2 தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் ஸ்கூட்டி பரிசாக வழங்கியிருக்கிறாரு. ஸோ இது போல் வந்து ஒரு மக்கள் இயக்கத்தை தொடங்கி சேவை பண்ணிட்டு இருந்திருக்கணும். அதையெல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து எம்எல்ஏ ஆக ஆசைப்பட்டாலும் அடுத்த மேல் பதவிகளுக்கு வர ஆசைப்பட்டாலும் அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் நான் ஒரு நபரின் பின்னால் ஒளிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் ஆகிடுவேன், இதுக்கு எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஹெல்ப் பண்ணும், பிஜேபி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு த்ரிஷாவுக்கு இருக்கா மாதிரி தெரியுது. இது வந்து அவலமானது, ஆபத்தானது. ஓகே சார். ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரில. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தான். அவங்க திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தான். ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து ஒப்பிட்டு அவங்களே மாதிரி ஃபேஸ் எடிட் பண்ணி தான் போஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் பார்த்துட்ருக்கோம். அதான் இது வந்து தமிழ்நாடும் ஆந்திராவும் மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு சினிமா மோகத்தில் சிக்கி சீரழிந்து போன மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்தியாவிலேயே. இது வந்து நம்முடைய துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ஓகே சார், இவ்வளோ தூரம் நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களுக்கும் என் நன்றி.